24 மணித்தியாலத்திற்குள் இலங்கையில் நடைபெற்ற முக்கிய செய்திகள். உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தின் பிரதி ஆணையாளர் தொழிலதிபரிடம் 50,000 ரூபாய் இலஞ்சம் கேட்டதற்காக கைது செய்யப்பட்டுள்ளதாக இலஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இலஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக கூறி கைது செய்யப்பட்ட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் வைத்தியர் மகேசி விஜயரத்னவின் மகளை எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அஸ்வசும தொடர்பான மேன்முறையீடுகளை எதிர்வரும் 16ஆம் தேதி வரை முன்வைக்க முடியும் என கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சு தெரிவித்துள்ளது. அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அனைத்து டிஜிட்டல் சேவைகளுக்கும் பெறுமதி சேர் வரி விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணைக்குழுவின் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தம். அத்தியாவசிய பராமரிப்பு பணிகள் காரணமாக வாக்காளர் தொடர்பான அனைத்து சேவைகளும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரும் வரை நிறுத்தப்படுவதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதியை சந்திக்க விரும்பிய இளைஞர் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் உள்ள போக்குவரத்து சமிக்கை கோபுரத்தில் அமர்ந்து பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்ட ஒருவர் கைது செய்யப்பட்டதாக கோட்டை போலீசார் தெரிவித்தனர். மின்சக்தி அமைச்சின் 14 சொகுசு வாகனங்களை ஏலம் விடுவதற்கு கேள்வி விலை மனு கோரலை கோரியுள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக இந்திய மீன்பிடி படகு காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து நடுக்கடலில் தத்தளித்த 4 இந்திய மீனவர்களை மீட்ட இலங்கை கடற்படை. ஒரு வருடம் கழித்து மீண்டும் இலங்கை அணிக்குள் உள்வாங்கப்பட்டார் தசுன் சானக்க. பங்களாதேசுக்கு எதிரான 3 போட்டிகளை கொண்ட T20 சர்வதேச தொடருக்கான 17 பேர் கொண்ட அணியை இலங்கை கிரிக்கெட் தேர்வாளர் குழு அறிவித்துள்ளது. நாட்டின் இலவச சுகாதார சேவையில் கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார்.